ரிலையன்ஸ் குழும அதிபர் முகேஷ் அம்பானியின் இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? ரிலையன்ஸ் குழும அதிபர் முகேஷ் அம்பானியின் இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்று வருகிறது. மும்பையில் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மும்பையில் உள்ள அம்பானியின் இல்லத்தில் இந்த நிச்சயதார்த்த விழா நடைபெற்று வருகிறது. முக்கிய பிரமுகர்களும் பல்வேறு தரப்பினரும் வந்திருக்கின்றனர். ரிலையன்ஸ் குழும அதிபர் முகேஷ் அம்பானியின் இல்ல திருமண விழாவில் தற்போது பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்திருக்கின்றனர். ரிலையன்ஸ் குழும அதிபர் முகேஷ் அம்பானியின் இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சன்ட்டுக்கும் திருமண நிச்சயதார்த்த விழா நடைபெறுகிறது. மும்பையில் உள்ள அவர்களது இல்லத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானியுடைய தற்போது நிச்சயதார்த்த அந்த விழாவானது மும்பையில் நடைபெற்று வருகிறது. அவர்களது இல்லமான அன்டெலியாவில் இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கான வருகைக்காக தற்பொழுது வரும் விருந்தினர்களை வரவேற்பதற்கு முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியுடைய குடும்பத்தினர் அங்கே வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட்டுடைய அதிகாரப்பூர்வ நிச்சயதார்த்தம் என்பது குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் ராஜஸ்தானில் ஏற்கனவே நடந்த முன்னிலையில் தற்பொழுது அந்த திருமண நிகழ்வுகள் என்பது அடுத்தடுத்து நடைபெறுகின்றன. முதலில் ஏற்கனவே மெஹந்தி செரிமோனி என்பது நேற்று முன்தினம் முடிவடைந்த நிலையில் இன்று கோல்தனா என அழைக்கப்படும் குஜராத்திய பாரம்பரிய முறைப்படியான அந்த ஒரு நிச்சயதார்த்த விழாவானது அவர்களது இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு பாலிவுட் மற்றும் பாலிவுட் நட்சத்திரங்கள், தொழிலதிபர்கள் என பல்வேறு முக்கிய விருந்தினர்களை சிறப்பு விருந்தினர்களாக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆலியா பட், ரன்பீர் கபூர், ஷாருக் கான் உள்ளிட்ட பாலிவுட் நட்சத்திரங்களும், சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களும் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக குறைந்த அளவிலான விருந்தினர்களுக்கு மட்டுமே அந்த அழைப்பானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அம்பானி அவர்களுடைய அந்த குடும்பத்தினருடைய தரப்பானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் குஜராத்திய பாரம்பரிய முறைப்படி மல்லியினுடைய விதைகள் மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை மாப்பிள்ளையினுடைய வீட்டிலிருந்து மணமகள் வீட்டிற்கு வழங்கும் அந்த ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அதற்கான அந்த ஒரு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க முடிகிறது. இறுதியில் கல்யாணமான 5 பெண்களிடம் ஆசீர்வாதம் பெற்று மோதிரத்தையும் இருவரும் மாற்றிக்கொள்ள உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்களை தற்போது அம்பானியுடைய குடும்பத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இந்த விழா என்பது சுமார் 2 மணி நேரங்கள் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக மும்பை அல்ட்மாண்ட் ரோடில் உள்ள அன்டெலியா இல்லத்திற்கு தற்பொழுது அனைத்து விருந்தினர்களும் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களை வரவேற்பதற்காக முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி ஆகியோரும் அந்த அவர்களுடைய வாசலில் வந்து நிற்பதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.